டாக்டர் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் அவர்கள், டைரக்டர் மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ். ப்ளீஸ் கிவ் a big round of applause. இவருடைய சாதனையின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. மனப்பாடம் செய்யலான்னு பார்த்தேன், முடியல. அதனால லிஸ்ட் வச்சே படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1975ஆம் ஆண்டுல he graduated in Government Stanley Medical College with lot of gold medals, prizes, competition, best outgoing student-ஆ வெளியே வந்தார். 1979ஆம் ஆண்டு ஜெனரல் சர்ஜரியில போஸ்ட் கிராஜுவேஷன் அதே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில், 89ல் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன். 79 அந்த வருடம் படிக்கும் போதே இவர் அசிஸ்டன்ட் சர்ஜனா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணாரு. நல்ல கிளினிக்கல் டீச்சர் அப்படிங்கிற பேரையும் எடுத்திருக்காரு. கைத்தட்டலாம், பெரிய விஷயம். 94ல சீனியர் சிவில் சர்ஜனா ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியா நியமிக்கப்பட்டாரு. அப்புறம் 95ல ஜிஐ சர்ஜிக்கல் யூனிட் என்று அழைக்கப்படும் ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்யும் அண்ணா நகர்ல பெரிஃபரல் ஹாஸ்பிட்டலை உருவாக்கினார். சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்கு இன்று வரை இந்த ஹாஸ்பிட்டல் பிரபலமானது. 2010ஆம் ஆண்டுல மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதே அதே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் டைரக்டர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் ரிசர்ச் ஆக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பெருமை இவருக்கு சேரும். இவருடைய பணி மேலும் சிறக்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சுமார் 15 கோடி ரூபாயில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த ஆராய்ச்சி மையத்தின் மூலம் ஸ்டெம் செல் ரிசர்ச் செய்து இவர் மேலும் மேலும் இந்த விஷயங்களை உலகுக்கு பறைசாற்றுவார். இந்த சாதனையாளரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very humble. Please put your hands together with a big round of applause. Ladies and gentlemen, let me invite Professor Dr. R. Surendran அவர்கள் to please. ரொம்ப நன்றி. என்ன முதல்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இட் இஸ் அ ஷாக். ஆக்சுவலி இந்த மாதிரி மேடையில் பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை. இந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் மேடையில் பேசி பழக்கம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா இதெல்லாமே ஒரு ஒரு நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறது உண்டு. ஆனால் இந்த விழா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். In fact, I am very emotional seeing all these mothers, all these celebrities. அதே மாதிரி பாராட்டு விழா சொல்றது கூட ஒருத்தருக்கு முன்ன பின்ன பார்க்காதவங்க கூட பேசுவாங்க. பாராட்டு ஆக்சுவலாக மனசுக்குள்ள நாசமா போகணும்னு நினச்சிட்டு வாயில நீடுடி வாழ்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த விழா அப்படி இல்லை, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் அவங்க தாய் சில நேரத்தில் எடுத்த ஒரு நிலைப்பாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட நினைக்க முடியுமா அப்படின்னுட்டு. அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. அந்த வாய்ப்பை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் முரளி அவர்கள் அளித்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கில் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. நான் நினச்சிருக்கேன் அது ஒரு கொஷனபிள் தான், தெரியல என்ன தகுதின்னு. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு பல மடங்கு எங்கள் அம்மாவுக்கு தகுதி இருக்கு. அதே சமயத்தில் நாங்கள் நினச்சிக்கிறேன், எந்த ஒரு சாதனையாளரையும் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அவர் ஆயிரக்கணக்கான சாதனையாளர்கள் அன்சங் ஹீரோவாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களது வாழ்த்தை சொல்லுகிறேன். மதிப்புக்குரிய திரு முரளி சார் அவர்களே, அண்ட் சாதனையாளர்களே, அண்ட் சாதனையாளர்களை பெற்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஆக்சுவலாக இதோட நிறுத்திக்கலான்னு தான் நினச்சேன். இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது. ஆனால் இதுதான் எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு எங்கள் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு. அதை தவற விடக்கூடாது அப்படின்ற ஒரே நினைப்பில் இதை தவிர நான் இதை தப்பாக பேசுனா கூட மன்னிச்சுக்கோங்க, பட் நிச்சயம் பேசுவேன். ஒவ்வொரு தாயும் இன்னும் குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா வைஸ் சான்சலர் எல்லாம் தாய் தான். ஏன்னா
அப்பா வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, பொருள் ஈட்டுவதற்காக, வேலை செய்வதற்காக 24 மணி நேரம் உழைப்பார். சம்டைம் என்னுடைய அப்பாவை நான் 2-3 நாள் தொடர்ந்து பார்த்ததே இல்லை. அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தார். எங்களை வளர்த்தது, சாப்பாடு போட்டு வளர்த்தது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அறிவை வளர்த்தது, படிக்கிறது, அது ஊக்குவித்தது, வேல்யூஸ் கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில் இதுதான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னது எல்லாமே நம்ம தாய்மார்கள் தான். அதனால எல்லா தாயுமே நிச்சயமாக சிறந்தவர்களைத்தான் இருப்பார்கள். வேற எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா தாயும் சிறந்தவர்கள் தான் இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன இது, எனக்கு எங்க அம்மா சம்திங் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 2-3 காரணம் சொல்றேன். கடைசியில் நீங்களும் சரின்னு தான் என் கூட ஒத்துக்குவீங்க. ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பேர் தான் வெளியே இருக்க முடியும், வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஃபஸ்ட்டு 2 வாரம் 3 வாரம் ஒன்றும் ஒரு கஷ்டப்பட்டு தான் ஓடும், இருந்தாலும் ஓரளவுக்கு ஓடும். ஆனால் அந்த கடைசி வாரம் இருக்குது பாருங்க, அதில் வந்து சில சமயத்தில், ஐ எம் ஷூர் சம் ஆஃப் மை ஃபெலோ கலீக்ஸ் வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ், கடைசி வாரத்தில் சாப்பிட்றது கூட வீட்டில் ஒன்றும் இருக்காது. எங்கள் அப்பா அப்போ வந்து தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்டில் இருந்தார். அதாவது அந்த தாலுக்காவுக்கு உணவு அளிக்கும் அதிகாரி. ஆனால் எங்கள் வீட்டில் உணவு இருக்காது. ஒவ்வொரு முறையும் அந்த கடைசி வாரம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அப்போ 4 குழந்தைகள், அக்கா, நான், தம்பி, என் தங்கை, 4 பேர்த்தையும் சுற்றி உட்கார வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சாதம், அது என்னவாக இருக்கும், சாம்பார் சாதமாக இருக்கும், ரசமாக இருக்கும், அதை பிசைஞ்சு சின்ன சின்ன உருளையாக வந்து எங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. அது எப்படி மாத கடைசியில் மட்டும் இந்த மாதிரி இவ்வளோ அன்பு வருதுன்னு தெரியல. என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது. 2-3 கவலம் சாப்பிட்ட போய் நம்ம வயிறு நிறைஞ்சிடும். சில சமயத்தில் மீதி இருக்காது, அவங்க பட்டினியாக போய் படுத்துக்குவாங்க. சில சமயத்தில் அவங்களும் சாப்பிடுவாங்க. லேட்டர் ஆன் நான் வளர தான் எனக்கு தெரியுது அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இருக்கிற சாதத்தை 4 பேர்த்துக்கும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் வச்சா ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைங்க அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஒரே பாத்திரத்தில் போட்டு நிறைய சாதமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரிக்ஸ் அது எப்படி அம்மா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எனக்கு தெரியல. 2வது காரணம் சொல்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் கடத்தூர்னு ஒரு சின்ன ஊர், அங்கே எங்கள் அப்பா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு மாறுதல் ஆகினார். சென்னைக்கு மாறுதல் ஆகிட்டு செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள் 3 சிறு குழந்தைகள். ப்ராப்ளி எங்கள் அக்கா 2வது படிக்கிறாங்க, நான் 1வது படிப்பேன், என் தம்பி சின்ன குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு உலக அறிவே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு 3வது தான் படித்திருக்கிறார்கள், 3வது 4வது தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னே அவங்க சென்னைக்கு வந்தது கிடையாது, ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது, ஒரு உறவினர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. அந்த சமயத்தில் சடனாக எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கார். உலகமே தெரியாத ஒரு அம்மா, அவர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் 7 மாதம் அட்மிட் ஆகிருந்தார். 7 மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால சம்பளம் கிடையாது. சம்பளம் இல்லாமல் 3 குழந்தைகளை 2 பேரத்தை படிக்க வச்சு எப்படி மேனேஜ் பண்ணாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல. இருக்கிற நகை சின்னதெல்லாம் அடகு வச்சு ப்ராபர்ட்டி வித்து ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் அந்த ஒரு திறன் எப்படி வந்ததுன்னு இன்னுமே நான் நினச்சி பண்ணுறேன். அந்த சமயத்தில் விவிட்லி ஐ ரிமெம்பர், சின்ன குழந்தை என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, ரொம்ப சீரியஸாக இருக்காரு, கையில் பணம் இல்லை. சாந்தோம் ஹை ரோட்டில் அப்போது குணசீலன் ஒரு டாக்டர் பேரே நாம சாந்தோம் ஹை ரோட்டில் இருந்த ஒரு மயிலாப்பூர், ஐ திங்க் இஸ் ஞானராஜா, அவர் ட்ரீட் பண்ணார். ட்ரீட் பண்ணி பணம் இல்லாமல் ட்ரீட் பண்ணி என் தம்பி நல்லானா. அப்போ சொன்னாங்க அம்மா, தம்பி நீங்கள்லாம் படித்து பெரிய டாக்டர் ஆகணும், வசதி இல்லாத ஏழைங்களுக்கு நீங்க உதவி செய்யணும், பணம் கிடைக்கும் வரும். அரசு மருத்துவமனையை அரச மருத்துவமனையா மாற்ற பாருங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய பணக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஏழைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 1959, 50 வருஷம் கழிச்சு
when I became the director of the research and transplant Stanley Medical College, ஒரு ஏழை பெண், ஒரு முஸ்லீம் பெண், ஃபாத்திமான்ற அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெயிண்டர். அந்த அம்மாவுக்கு ஒரு சீரியஸான வியாதி, லிவர் கெட்டு போயிடுச்சு. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும், இல்லாட்டி அந்த அம்மா இறந்துடுவாங்க. 50 லட்சம் ரூபாய், ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு 50 லட்சம் ரூபாய் பிரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் செய்ய முடியுமா நம்மளால? எங்களுடைய கலீகெல்லாம் சொன்னாங்க, சார் நம்மளால கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், எப்படி நம்ம வானம் ஏறி வைகுண்டம் போகிறோம். 15 வருஷம் கஷ்டப்பட்டோம். 2009 ஜனவரி 29ஆம் நாள் அந்த அம்மாவுக்கு நாங்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தோம். இலவசமாக அரசு செய்து வைத்தது. இன்றும் அந்த அம்மா ஃபாலோ அப் வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஷி வாஸ் வெரி 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 ஹாப்பி. அப்போதான் அந்த ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய், அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்போதான் எனக்கு புரிஞ்சது. அம்மா அழுதுட்டாங்க. எப்படி உங்களால் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை வளர்க்க முடிஞ்சது அப்படின்றது ஆச்சரியம். 3வது காரணம் நான் சொல்றேன், ஏன் எங்க அம்மா. முதல் காரணத்தினால நான் என்ன நினைச்சேன், எங்க அம்மா 1000ல் ஒரு அம்மா அப்படின்னு நினைச்சேன். 2வது இப்ப சொன்ன பாருங்க, 1 லட்சத்துல ஒரு அம்மா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். 3வது காரணம் என்னன்னா, ஒரு பெரிய அரசு அதிகாரி, அப்போ வந்து அவர் ஆர்டிஓ ஆனார் எங்க அப்பா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் ஆனார், ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனார். இருந்தாலும் வீட்டில் அதே நிலைமை தான். ப்ராபப்ளி கண் அசைத்தால் போதும், எல்லாமே வந்து சேரும். அது வேண்டாம் அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருந்து, வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஒரு பெருமையா நினைச்சு, எங்க வீட்டுக்காரர் வந்து நெருப்பு, அவரை யாரும் அணுக முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு இருந்து கடைசி வரை இருந்தாங்க. அம்மா, உங்களை மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியோட மனைவியும் ஒவ்வொரு அதிகாரியின் மனைவியும் இருந்தா நம்ம நாட்டில் ஏதுங்க லஞ்சம், நம்ம நாட்டில் ஏது அந்த ஸ்கேம் இல்லை. இதனால எங்க அம்மா கோடியில் ஒரு அம்மா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள், எங்க அப்பா நிச்சயமா அவர் இந்த சமயத்தில் நினைக்கணும். அவர் சொல்லியிருக்காரு எங்கிட்ட, தம்பி, what you bought, it doesn't matter, but what you built will definitely be matter. So he asked me to build a good superstar government hospital, not private hospital. அவர் என்ன சொன்னாரு, your success does not matter, but your significance matter. This is what he said. I really understand what he said. I am really proud that I have born to these two great people. If at all வேற ஒரு ஜென்மம் இருக்கு அப்படின்னா திரும்ப இவங்களுக்கே நான் மகனா பிறக்கணும், இதே மாதிரி இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you very much.